டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாளில் விலகுவதாக கெஜ்ரிவால் தற்போது அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சித் தொண்டர்களிடையே பேசினார். அப்போது சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாளில் விலகுகிறேன் என்றும் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாளில் விலகுவதாக கெஜ்ரிவால் தற்போது அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாளில் விலகுவதாக கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமானது தற்போது இந்தியாவில் உள்ள பாஜக ஆட்சி என்றும் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சித் தொண்டர்களிடையே பேசினார். சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைப்பில் இணைகிறார் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன். சார், தற்போது 2 நாளில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய உங்களது பார்வை? இரண்டு நாளில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே தன்னை பாஜக ஆட்சி கைது செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2013 டிசம்பர் 28 ஆம் ஆத்மி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி முதலமைச்சராக கெஜ்ரிவால் பதவியேற்றார். ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே தன்னை பாஜக ஆட்சி கைது செய்ததாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது 2 நாளில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய உங்களது பார்வை? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி எக்ஸைஸ் பாலிசி, அதாவது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை அதே போல சிபிஐ கைது செய்யப்பட்டு தற்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவினை தொடர்ந்து தற்போது அவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இந்த நேற்றைய தினம் சட்ட வல்லுநர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அவர் பொதுமக்கள், டெல்லி மக்களுடன் பேசும்போது, உரையாற்றும் போது தான் 2 தினங்களில் தான் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும், டெல்லி மக்கள் மீண்டும் ஒரு மேண்டேட், அதாவது தேர்தலில் மீண்டும் தன்னை வெற்றி பெற உங்கள் ஒத்துழைப்புடன் நான் மீண்டும் ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறேன். என்னை கைது செய்திருக்கிறார்கள், நான் உண்மையானவன், நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் நிரபராதி, நான் நியாயமானவன் என்பதனை உங்கள் முன் நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். அதன் காரணமாக தற்போது டெல்லி சட்டமன்றத்தை நான் கலைக்க முடிவு செய்துள்ளேன். அதாவது ஒரு ஏர்லி எலெக்ஷன், முன்கூட்டியே தேர்தலை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் முன் நான் வந்திருக்கிறேன். எனவே நான் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்பதனைத்தான் தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். அதாவது இதற்கு முன்பாக பாஜக தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார்கள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியிருக்கிறார். அவர் டெல்லி தலைமை செயலகத்துக்கு செல்லக்கூடாது, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது, துணைநிலை சபாநாயகருக்கு அனுப்ப வேண்டிய கோப்புகளை தவிர எந்த கோப்புகளிலும் அவர் கையெழுத்திடக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகளுடன் அவர் ஜாமீனில் வந்திருக்கிறார். எனவே அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதனைத்தான் பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. எனவே அதனை மனதில் ஏற்றுக்கொண்டுதான் தற்போது அதனை கவுண்டர் செய்யும் வகையில், அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றும் வகையில் தான் தற்போது கெஜ்ரிவால் இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 2-3 தினங்களில் அவர் ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரே முதலமைச்சர் ஆக்குவார்களா, அத்திசி போன்றவரை முதலமைச்சர் ஆக்குவார்களா, அதனைத் தொடர்ந்து தேர்தலை சந்திப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் குறிப்பாக எப்படி இருந்தாலும் டெல்லியை பொறுத்தவரை பிப்ரவரி 2025 டெல்லி சட்டமன்றம் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்கூட்டியே தேர்தல் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழலில்
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ராஜினாமா செய்திருப்பதாக அறிவித்திருப்பது ஒரு கவுண்டர் ஆன்டி இன்கமன்சி உருவாகி வரும் சூழலில் அதனை கவுண்டர் செய்வதற்கும், அதே போல பாஜகவின் அரசியலுக்கு கவுண்டர் செய்வதற்கும், அதே போல ஒரு சிம்பத்தி கார், அதாவது தனக்கு தற்போது கிடைத்திருக்கும் அனுதாபத்தை தேர்தலுக்காக பயன்படுத்துவதற்காகவும் கெஜ்ரிவால் இது போன்ற முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. எனவே நாம் இரண்டை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒன்று, கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய முடிவெடுத்து விட்டார். அடுத்தது ஆம் ஆத்மி கட்சியில் உள்ள அடுத்த மூத்த தலைவரான அத்திஷியை முதலமைச்சர் ஆக்குவார்களா, அல்லது முன்கூட்டியே தேர்தலை சந்திக்க ஆம் ஆத்மி கட்சி முடிவு செய்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் தற்போது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2 நாளில் பதவி விலகுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒன்றிய அரசின் அழுத்தத்தால் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா? உங்களது பார்வை? ஒன்றிய அரசு கடந்த சில மாதங்களாகவே டெல்லி அரசியலிலே பெரிய பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது. டெல்லி அரசியலை பொறுத்தவரையிலே அது ஒரு மாநில அந்தஸ்து பெறாத, இன்னும் சொல்ல போனால் ஒரு யூனியன் டெரிட்டரியாக கூட இல்லாத ஒரு மாநிலம். அது ஒரு கேபிட்டல் டெரிட்டரி. பெரிய அதிகாரங்கள் கிடையாது. லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் எல்லா அதிகாரங்களும். ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் அவரை சந்தித்து ஆம் ஆத்மி கட்சியின் அந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியது. தொடர்ந்து நிர்வாகத்திலே தலையிட்டு ஏராளமான குழப்பங்கள். சமீபத்தில் பெரிய அளவுக்கான மழையினால் பாதிப்பு ஏற்பட்ட போது டெல்லியிலே எந்த ஒரு பணியுமே நடைபெறவில்லை. மக்கள் முழங்கால் அளவு நீரிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பழிபாவத்தை எல்லாம் ஆம் ஆத்மி ஆட்சி சுமக்க வேண்டியது வந்துச்சு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் சிறையில் இருந்தார். இப்படியான சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு நிவாரணம் தர மறுத்துவிட்டது. காரணம், ஏற்கனவே அந்த அவருக்கு முதல் கட்ட பெயில் கொடுக்கும் போது அவர் டெல்லி செக்ரட்டரியேட் செல்லக்கூடாது என்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டது. எனவே அந்த நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என்றால் லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போக வேண்டும், இதை விட அதிக நீதிபதிகளை கொண்ட அமர்வுக்கு தான் செல்ல வேண்டும் என்று இப்போது பெயில் கொடுத்த நீதிபதிகள் கூறிவிட்டார்கள். இன்னும் ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு போய் அதற்கான நிவாரணம் பெற்று வருவது, அதாவது அந்த பெயில் கண்டிஷனில் நிவாரணம் பெற்று வருவது, அது இன்னமும் காலதாமதம் பிடிக்கிற செயல். அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் ஒன்று அனுதாபம் பெறுவதற்கு, இன்னொன்று ஆன்டி இன்குமென்சி என்பது கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கும். காரணம், பல வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறார்கள். எனவே அதிலும் அவர்களுக்கு ஒரு பிரீதர் கிடைக்கும் என்கிற ஒரு கருத்து இருக்கும். அதே நேரத்தில் ஹரியானா தேர்தலுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்கிற ஒரு கணக்கு போட்டிருப்பார்கள். எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு பதிலாக இன்னொருவரை டெல்லி முதல்வராக அமர்த்துவாரா என்பதிலே எனக்கு ஒரு பத்திரிகையாளனாக நான் அப்படி அமர்த்துவார் என்று நான் நினைக்கவில்லை. செப்டம்பர் முடிய போகிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம் தான் தேர்தலுக்கு பாக்கி. எனவே ஏற்கனவே அவர்களிடம் பெட்டிஷன் இருக்கிறது. முக்கிய எதிர்கட்சி பாரதிய ஜனதா கொடுத்த பெட்டிஷன். அதை வைத்து ஆட்சியை கலைத்து விட்டு மீண்டும் லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட முடிவு வேண்டுமானாலும் எடுக்கும். காரணம், ஹரியானா தேர்தலிலே அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஓட்டு சதவீதத்திலிருந்து ரொம்ப குறைந்திருக்கிறார்கள். உட்கட்சி குழப்பம். டெல்லி மத்திய மந்திரியே ஹரியானா முதல்வருக்கு எதிராக நொய்டாவில் பிரச்சாரம் செய்கிறார். உண்மையிலேயே நான் தான் முதல்வர் வேட்பாளராக வேண்டும், அவரதுக்கு பட்டம் உயரே பறந்து கொண்டிருக்கிறது இப்போது என்றெல்லாம் கூட அவர் வெளிப்படையாக பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறார். அப்படியான சூழ்நிலையில் ஆம் ஆத்மி அதிக ஓட்டு வாங்குவது என்பது தனக்கு எதிரான ஓட்டை குறைக்கும் என்று பாரதிய ஜனதா நினைக்கும். எனவே ஒரு வகையில் ஆம் ஆத்மி அதிகமாக ஓட்டு வாங்கட்டும், அது காங்கிரசுக்கு தானே நஷ்டம் என்கிற ஒரு அரசியல் கணக்கு ஓடும். தலைநகர் ஏற்கனவே தந்திர பூமி தான், இப்போது அது அதிதந்திர பூமியாக மாறுகிறது என்று நான் நினைக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாளில் விலகுவதாக கெஜ்ரிவால் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமானது தற்போது இந்தியாவில் உள்ள பாஜக ஆட்சி என்றும் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொண்டர்களிடையே பேசினார்.
அப்போது 2 நாளில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2013 டிசம்பர் 28ஆம் தேதி ஆம் ஆத்மி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.